கட்டற்கா பரமேஸ்வர முருகன் மீது எழுதிய குறிஞ்சி மான் செய்யுள் நாடகம். செய்யுள் நாடக காப்பியம் பகுதி 28. காவலன். அழுதிட விதியின் மிக்கோன் எனப் போல் அழுதிடா வீழ்ச்சியர் யாவர். உன்மனம் நினைத்தவை அனைத்தும் புகழுக ஒழுங்கே மயிலன். சொல்லுது சொல்லுது பொல்லாதப்பால் காவலம் போக தனது வெல்லுதல் என்ன குமரனியமது. வினையுரின் துளனே முருகா உரைத்தரோ. களைப்பவன் எவ்வினம் இணைப்பவன் நினைவறி தெட்சின மூர்த்திக்கு உகந்தவன் ஆகும் வேளா எதற்கும் வேண்டுவம். ஓ ஓ நனனும் வேண்டுவோர் புகழ்வதும் மெய்யல்ல. வெள்ளம் வரும் தான் துள்ளி என்றதும் என்னுளம் எனையே தின்னும் என்றதும் கற்றமுள்ளோர் ஏழையர் என்றதும் முற்றுமை அல்ல தோன்றும் என் விடத்தே வேண்டனும். இவனும் சண்டையில் வழி இளம்பிய காலை எதிர்வெதிர்மைமை கிளம்பிடவும் என் ஆக்கமும் வீணத சூச்சு மொச்சனை மிச்சம் அரிதோ கஞ்சனை சீர்வெறும் வீழ்மேலன்றோ. தான் எனது நெஞ்சம் உதிக்க நினைவிலும் மனதிலும் கனவுகள் சிலவென என் உழைப்ப முடி சிறரும் தடைந்து அறம்பொருள் சிலவும் பாதையின் பாதை அறவுடல் நலமும் இலை இலை வெல் வெல் விதிரையை நினைத்தோ வந்தேன். விடு விடு தீத்து என் சினம் இத்தினம் பிரிந்தது. வென்றபின் நின்றோ அதனை நின்றழும் போவோ நாளும் வருமாம் அதுவே காவா. இவையெல்லாம் குளறுதற்கரிய கோலம் தரும் வரும் போலவும் சனியே. மூன்றாம் அந்தம் முதற்களம் முற்றிற்று இடம் கிராமப்புறம் ஊர்வெளியே. நண்பகல் அங்கபல் அங்கமுத்து அதோ இத்தரை முளைத்த இச்சிறுப்பு வராது அறிவிப்போடு சேருதல் வேண்டி இதன் சிறு போக்குதலை வியன்று மேர்ந்து விதமுடன் தோன்றும் தாக்கி மாக்கணைலி தனமுடை கிடைக்க வெல்லூர் இருக்கும் சில முற மனதுதான் தராமல் பரப்பித்து ஏகதாம் பெருணியாக்காதோ. சின்ன ஊசிடை சிக்கும் நூலையும் கொடுத்தே இப்பவும் தீதலாம் சொல்வதில் இன்பம் அழைப்புதற்கிடமில்லை. ஊரார் பேர் அழைப்பதற்கு போகும் முன் சொல்லோ வருத பயம் பிரிதாம் சிக்குதலாம். இன்பம் அழைப்புடன் திருவரை பக்கம் விட்டிருக்குமி சொல்லின் அறிவும் வறுமையும் முனினும் தார்த்தோம் இன்றது பொறுமையும் வந்ததை அறியாது. தாங்கு தோன்றுமே பழகும் ஏற்றம் சார் துன்பம் போன்றதும் துணிப்பும் ஏற்றதோர் பயிற்சியும் சேர்த்து சேர்த்து தந்தும் இனிப்பு சீர்தொழு அம்பதாம் அனைத்தையும் அறிதகு அன்பலா. முறைப்பதும் இன்பம் விளைப்பர் சிலை உடல் சிலையா சிலை இலை உடலாம் விரட்டி என்றோ நடந்ததும் பரித ஜீரிதோ வீரர்களை தேர்வென்றோ வைக்க நேரித வாழிதம் எல்லாம் அறித்த